இப்ப நீ அப்பா கூட வெளிய போ, அப்புறமேல தாத்தாவே வந்து கூட்டிக்கிறேன் அப்படி சொன்ன 59 வயசுல உள்ள அந்த தாத்தாக்கு தெரியாது தன்னோட 3 வயசு பேத்திய அன்னைக்குதான் அவரு கடைசியா பாக்குறாருன்னு. அது மட்டும் இல்லாம தன்னோட பேத்தியை இழக்கிறதுக்கு அவரோட சொந்த மகனே, அதாவது அந்த பேத்தியோட அப்பாவே காரணமா இருப்பாருன்னு அந்த தாத்தாக்கு அப்ப தெரியல. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் சீரீஸ்ல ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு இயர்க்கு டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடந்த கிரைம் ஸ்டோரியா இருக்கட்டும், மறுபிறவியா இருக்கட்டும், பிளாக் மேஜிக், தென் மோட்டிவேஷனல் ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய கோணங்கள்ல நிறைய கதைகளை நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நம்ம 2006க்கு டிராவல் பண்ண போறோம். சிங்கப்பூர்ல நடந்த ஒரு கிரைம் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளோட சீரீஸ்ல டைம் டிராவல் சீரீஸ்ல கிரைம் ஸ்டோரிஸ் போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்லையா? லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், ஈவன் பிளாக் மேஜிக் பத்தி கூட போட்டோம். பட் கிரைம் ஸ்டோரி போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் சொன்ன மாதிரி சிங்கப்பூர்ல நடந்த ஒரு கிரைம் ஸ்டோரி பத்தி தான் பேச போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு 2 விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லலான்னு இருக்கேன். மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, யார் யார் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. செகண்ட் விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு லோகோ எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து பின்னால பேக் ட்ராப் இருக்கும், அதாவது கிரீன் ஸ்கிரீன் வச்சு தான் நம்ம பேசுவோம். ஸோ நமக்கான லோகோ நம்ம சேனல்ல இதுதான். சோஃபா வந்து என்னோட ஃபேஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ நமக்கான ஒரு லோகோவோட ப்ராப்பரா இதுக்கப்புறம் வீடியோஸ் இருக்கும். 2006க்கு தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். 2006ல 3ஆம் மாசம் 1ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 7 மணி போல ஒரு அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்களோட 3 வயசுல உள்ள பெண் குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு. போலீஸும் உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த குழந்தைய 3 வயசுல உள்ள குழந்தைய தேடுறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யறாங்க. போலீஸ் மட்டும் இல்லைங்க, ரிலேட்டிவா இருக்கட்டும், அந்த நெய்பர்ஸா இருக்கட்டும், அந்த பிளாட்ல அந்த பிளாக்ல உள்ள எல்லாருமே தேடுறாங்க. ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட இந்த நியூஸ் கேட்டுட்டு தேடுறாங்க. நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணி தேடுறாங்க. பட் யாராலையும் அந்த பிள்ளைய கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் வந்து விளம்பரப்படுத்துறாங்க. ஈவன் அவங்க ஃபேமிலியே வந்து அந்த ஃபிளையர்ஸ் மாதிரி, அதாவது அந்த பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய சம்மந்தப்பட்டது போட்டோஸ்லாம் போட்டு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டு எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பட் அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. உண்மையாவே அந்த குழந்தைக்கு என்னதான் நடந்துச்சு, இன்னும் விரிவா பார்ப்போம். இந்த குழந்தை 3 வயசு குழந்தை இருக்காங்க. இவங்களோட பேரு வந்து பாத்தீங்கன்னா நுராஷுரா பின்தி முகமது ஃபவுசி. ஆனா எல்லாருக்கும் இவங்கள வந்து நோனோயின்னு தான் தெரியும். ஸோ வீட்லயும் சரி, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த குழந்தைய நோனோயின்னு தான் சொல்லுவாங்க. த்ரூ அவுட் த ஸ்டோரி நான் நோனோய்னு மென்ஷன் பண்றேன். நோனோய் வந்து அவங்களோட நிக் நேம். ஓகே, நோனோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ நோனோய் இறக்குற தருவாயில அவங்க அம்மா வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க. பட் எந்த ஒரு சோர்சஸ்லயும் அந்த அப்டேட்ஸ் இல்லை, அவங்களுக்கு தம்பியா தங்கச்சியா அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்ஸும் இல்லை. நோனோயோட ஸ்டோரி ஃபுல்லா பார்க்கறது முன்னுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் செக் அவங்க மதரை பத்தி பார்க்கலாம். ஓகே, நோனோயோட மதர் வந்து 1984ல பிறக்குறாங்க. அவங்களோட பேரு வந்து மசூரா பின்தி காஷ்மீர். ஓகே, இவங்கள வளர்த்தது எல்லாமே அவங்க மதர் சிங்கிள் மதரா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மசூராவை வளர்க்குறாங்க. ஏன்னா மசூரா பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து அவங்க ஃபாதர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ மசூரா அவங்க ஃபாதரை வந்து லைஃப் டைம்ல மீட் பண்ணவே இல்லை. அண்ட் 14 வயசுல மசூரா வந்து ஸ்கூல்ல விட்டு நின்றுடுறாங்க. ஸ்கூல்ல விட்டு நின்று 2 வருஷத்துல அவங்க வந்து முகமது ஃபவுசியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த முகமது ஃபவுசி யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் வந்து நோனோயோட பயாலஜிக்கல் ஃபாதர். ஸோ கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து சன் பிறக்குறாங்க, அதுக்கப்புறம் டாட்டர் பிறக்குறாங்க, as I said before. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏதோ ஒரு ஒஃபென்ஸ் காரணமாக வந்து மசூராவை வந்து ஜெயில்ல பிடிச்சி போடுறாங்க. ஸோ ஜெயில்ல இருக்கும் போது கன்சிடர் அவங்க வந்து நோய் வயிற்றுல இருக்காங்க, ப்ரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மசூராக்கும் முகமது ஃபவுசிக்கும் டிவோர்ஸ் ஆகுது. ஸோ இவங்க வந்து ஜெயிலே கான்சிடர் நோயை வந்து டெலிவர் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகி வெளியே வராங்க. 2005ல அவங்க இன்னொரு ஒரு காயை மீட் பண்றாங்க. ஸோ அந்த காய்க்கும் இதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் தான். அந்த காயும் கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கும் ஒரு 3 குழந்தைகள் இருக்கு. அவரு என்ன பண்றாருன்னா, அவருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. குழந்தைகள் எல்லாமே அந்த எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட அவங்க வந்து அவங்க கஸ்டடியில போயிடுறாங்க. ஸோ இவரு வந்து கொஞ்சம் போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காரு. ஸோ இவரோட பேரு வந்து பாத்தீங்கன்னா முகமது அலி பின் ஜொஹார்.
ஸோ த்ரூ அவுட் த ஸ்டோரி நான் வந்து அவரை அலின்னு மென்ஷன் பண்றேன். ஸோ அலி வந்து எப்படின்னா போதைப் பொருளுக்கு ரொம்ப அடிமையாயிட்டாரு. அவர் வந்து எவ்ரிடே வந்து அட்லீஸ்ட் ஒரு காஃப் சிரப்பாவது எடுத்தாகணும் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்தாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் டிஸ்பேச் டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 2005ல இவரும் மசூராவும் மீட் பண்றாங்க. ஸோ மீட் பண்ணிட்டு இவங்க கொஞ்ச நாள் பழகுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கைய ஒரு ஃபேமிலி ஃபார்ம் பண்ணலாம், வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்து முடிவுக்கு வராங்க. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மசூரா வந்து பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ஸோ அலியோட சைல்டு வந்து மசூராவோட வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்துல மசூராவும் அலியும் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரி நம்ம சேர்ந்து வாழலாம். நம்ம ஒரு ஃபிளாட் மாரி எடுத்து, ஒரு வீடு எடுத்து நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ மசூரா என்ன பண்றாங்கன்னா, அவங்க கூட நோனோய மட்டும் இந்த ஃபிளாட்க்கு கூட்டு வராங்க. ஸோ கன்சிடர் மசூரா பிரெக்னன்ட்டா இருக்காங்க இல்லையா? ஸோ மசூரா, அலி, நோனோ இவங்க 3 பேர் தான் இந்த ஃபிளாட்ல இருக்காங்க. ஸோ இந்த ஃபிளாட் எந்த ஃபிளாட்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏர்லியர் சொன்ன மாரி பிளாக் 62 HDB சர்க்கிட் ரோட்ல இருக்கு. அலியோட ஃபேமிலி நோனோய அவங்களோட சொந்த பிளட் மாரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டு, நெறைய டாய்ஸ், நெறைய ஆ என்ன சொல்லுவாங்க சட்டைகள் அந்த மாரி நெறைய வாங்கி குடுத்து, அந்த தாத்தாவும் சரி, அப்புறம் அவங்களோட அலியோட சிப்லிங்ஸும் சரி, நோனோய ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அலி வந்து அடிக்ஷன்ல இருக்காரு. ஸோ ஈவன் மசூராவோட பேக்ரவுண்டும் சரியா இல்ல. ஸோ இதனாலேயே வந்து நெறைய கிளாஷஸ் வந்து அலிக்கும், மசூராக்கும் வந்தா கூட, பட் மசூராவோட ஒரே ஒரு ஹாப்பினஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நோனோய் தான். எனக்கு என்னவோ அலி வந்து நோனோய ஒரு ஷீல்ட் மாரி, ஒரு தற்காப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட மாரி. அதாவது மத்தவங்களோட என்ன சொல்லுவாங்க, சந்தேகம் எல்லாத்தையும் வந்து திசை திருப்புறதுக்கு, அந்த மாரி தான் வந்து நோனோய யூஸ் பண்ணிக்கிட்ட மாரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படி உங்களுக்கும் அது தோணுச்சுன்னா கீழ நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஃபுல்லா ஸ்டோரி கேளுங்க. ஓகே. அலி வந்து ஆக்சுவலி வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவரு வந்து வெளி உலகத்துக்கு வந்து நோனோய் கிட்ட வந்து ரொம்ப பாசமா, கேரிங்கா இருக்கிற மாரி காமிச்சுக்குவாரு. ஸோ யாருக்கும் வந்து இவரு மேல சந்தேகம் வராது. இவரு வந்து அடிக்ஷன் இன்னும் அவரு வந்து அடிக்ஷன் கிவ் அப் பண்ணல. அதுலேருந்து ரிகவர் பண்ணல. அந்த மாரி சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக, அவரு வந்து நோனோய் கிட்ட வந்து ஒரு சிறந்த அப்பா மாதிரி நடந்துக்குவாரு. அது மட்டும் இல்லாம, இவரு வந்து என்ன நெனைப்பாருன்னா, நோனோய் கூட நான் ஒரு நல்ல ஃபாதர் ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிட்டேனாலோ, இல்ல ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அந்த மாரி இது பண்ணானா, ஒரு ஃபேமிலி ஓரியன்டேட்டட் பெர்சன் அந்த மாரி வந்து காமிச்சுக்கிட்டா, ஸோ யாருக்கும் வந்து நான் வந்து ஸ்டில் வந்து போதைப் பொருள்கள் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த மாரி எந்த ஒரு சந்தேகமும் வராது. அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வந்து அவரு வந்து அ ஈவினிங்ல வந்து நோனோய வந்து பிளே கிரவுண்ட் கூட்டிட்டு போறது, சும்மா வாக்கிங் கூட்டு போறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் நெறைய செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. "உனக்கு எப்படி இது தெரியும்?" அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் வந்து திருப்பி சொல்றேன். இத வந்து உங்களால ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். 1ஆம் தேதி 3ஆம் மாசம் 2006. ஸோ அன்னைக்கு வந்து மஸ்தூராவோட டே. அதாவது அவங்களுக்கு சம்பள நாள். ஸோ அன்னைக்கு என்ன பிளான் பண்றாங்கன்னா, அன்னைக்கு வந்து அலி லீவ்ல இருக்காரு. ஸோ வந்து அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, சரி நம்ம சாப்பிட போலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஸோ எப்போதும் மாதிரி அ நோனோய கூட்டிட்டு போயிட்டு அலியோட ஃபாதர் வீட்ல விட்டுர்றாங்க. அவரு தான் வந்து பேபி சிட் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலி தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ அங்க போய் விட்டுட்டு அலியும், மஸ்தூராவும் வேலைக்கு போறாங்க. ஸோ மஸ்ரூரா வந்து ஒரு ஸ்பால வேலை செய்றாங்க. ஸோ அன்னைக்கு போயிட்டு அவங்க கொஞ்சம் சேலரிலாம் வந்துட்டோனே ஸ்பெண்ட்லாம் பண்ணிட்டு, நல்ல ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு, மத்தியானம் போல அலி வந்து வீட்டுக்கு வராரு. ஓகே. அலி டைரக்ட்டா வீட்டுக்கு வராம, அவரு என்ன பண்றாருன்னா, அவரு டைரக்ட்டா அவரோட அப்பா வீட்டுக்கு போறாரு. அவரு போயிட்டு நோனோய கூட்டிட்டு வர பாக்குறாரு. அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, "நோனோய நான் ஒரு சும்மா ஒரு வாக்கு கூட்டு போறேன். அதாவது சும்மா நாங்க ஃப்ரெஷ் ஏர் எடுக்கிறதுக்கு நடக்க போறோம். ஒரு வாக்கிங் மாரி போறோம். நான் கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் போக மாட்டேன். நான் தாத்தா கூட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு நோனோய் ரொம்ப அடம் புடிச்சு அழுவுறாங்க. பட் தாத்தா வந்து அந்த தாத்தா 59 வயசுல உள்ள தாத்தா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப பாசம் இவங்க மேல. ஸோ அவரோட பேரு பார்த்தீங்கன்னா, ஜொஹாரி பின் முகமது யூஸ். ஸோ அவரு வந்து அவருக்கு ரொம்ப பாசம் இந்த பேர புள்ள மேல. ஸோ அவர் வந்து சமாதானப்படுத்தி அனுப்புறாரு. அவரோட தாட் என்னதுன்னா, சின்ன பிள்ளை 3 வயசு பிள்ளை. மேபி நெறைய டாய்ஸ் அந்த மாரி நெறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கிறதுனால அடம் புடிச்சு போக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அந்த பிள்ளைய அனுப்பி விடுறாரு.
ஓகே. அந்த பிள்ளைகிட்ட சொல்றாரு, "நீ வந்து முதல்ல அப்பா கூட வெளிய போ. அப்புறமேல ஈவ்னிங் போல தாத்தா வந்து உன்னைய கூட்டிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அன்னைக்குன்னு பார்த்தா, நோனோய் ரொம்ப அழுந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அவங்க அப்பா கூட போக மாட்டேன், தாத்தா கூட இருக்கேன்னு சொல்லிட்டு. அலி வந்து ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டு, அப்படியே நோனோய தூக்கிக்கிட்டு நடந்து போயிடுறாரு. ஸோ, சில மணி நேரங்கள் கழிச்சுட்டு, நோனோய அவர் தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்துட்டு, அவங்க ஃபாதர் வீட்டுக்கு, அதாவது அந்த தாத்தா ஜொஹாரி இருக்காரு இல்லையா? ஜொஹாரியோட வீட்டுக்கு தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்துட்டு, அவர் சொல்றாரு, "நான் வந்து ஃப்ரெண்ட் பாக்க வெளிய போக போறேன். ஸோ, நோனோய் வந்து ரொம்ப அழுந்து, அழுந்து அப்புறம் விளையாண்டு, விளையாண்டு ஓகேவாயிட்டா, சமாதானமாயிட்டா. இப்ப தூங்கிட்டு இருக்கா. டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ரூம்ல போயிட்டு படுக்க வைக்கிறாரு. ஸோ, அந்த டைம் வந்து அவங்க வந்து ப்ரே பண்ற டைம். ஸோ, வந்து அவரு வந்து அந்த தாத்தா வந்து என்ன நெனச்சுட்டாருன்னா, அந்த பிள்ளை தூங்குதுன்னு சொல்லிட்டு, சரி நீ படுக்க போடு. நான் கொஞ்ச நேரத்துல ப்ரே பண்ணிட்டு வந்துடுறேன்னு. ஸோ, அலியும் படுக்க போட்டுட்டு அந்த பிள்ளை வந்து நல்லா தூங்குற மாரி அந்த மாரி ஒரு காட்சி வந்து அவங்க அப்பாக்கு காமிச்சுட்டு, அவரும் வெளியாயிர்றாரு. இவங்க தாத்தா என்ன பண்றாரு ஜொஹாரி, இவரு போய் ப்ரே பண்றாரு. 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு வந்து எட்டி பாக்குறாரு. குழந்தைய காணோம். அதாவது நோனோய காணோம். பதறி போன தாத்தா உடனே வந்து அலிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. நெய்பர் எல்லார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றாங்க. எல்லாருமே உடனடியா தேடுறாங்க. ஏன்னா, அந்த ஃப்ளைட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியுது நோனோய. ஸோ, குழந்தை இல்லையா? கியூட்டா இருப்பாங்க. ஸோ, எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருமே தேடுறாங்க. யாராலயும் கண்டுபிடிக்க முடியல. மசூராவும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. மசூராக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மசூரா சாயந்தரம் ஒரு 7 மணி போல போலீஸ் ரிப்போர்ட் செய்றாங்க. ஸோ, போலீஸும் உடனடியா இறங்கி தேடுறாங்க. ஹவர்ஸ் கணக்கா தேடுறாங்க நோனோய. அதாவது ஹவர்ஸ் கணக்கிலிருந்து ஸ்லோலி டேஸ் கணக்கா மாறுது. ஸோ 4 நாளைக்கு அப்புறம் மார்ச் 4ஆம் தேதி வந்து ஒரு விஷயம் நடக்குது. நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஒரு சைட்ல இந்த தேடுற வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ரூவோட வீட்ல மஸ்ரூவா வந்து அவங்க அம்மா கிட்ட அழுந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து ஹால்ல நடக்குது. ஸோ அங்கேருந்து வந்து அலி வராரு. அலி வந்து அவங்க 2 பேர் மேலுக்கும் முட்டி போட்டு உட்கார்ந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. நோனோய் டாத்தாடுன்னு சொல்றாரு. அதாவது நோ நோனோய் வந்து கான். நோமோ அதாவது நோனோய் இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அழுந்துகிட்டே அவங்க 2 பேத்துக்கிட்டயும் சொல்றாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. ஸோ மசூரா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அலி கிட்ட கேட்கும்போது, அலி ஒரு விஷயத்த கன்ஃபெஸ் பண்றாரு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு 1ஆம் தேதி 3ஆம் மாசம் 2006ல அவங்க அப்பா வீட்லேருந்து, அதாவது அந்த தாத்தா வீட்லேருந்து நோனோய கூட்டிட்டு வந்தாரு இல்லையா? அவங்க ரொம்ப அழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது கூட்டிட்டு வந்தாரு இல்லையா? அவரு அவங்க தாத்தா கிட்ட அவங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி நோனோய வாக்கிங் கூட்டு போனாரு. ஸோ அப்பயும் அந்த பிள்ளை வந்து நிப்பாட்டல அழுகைய. மேபி அவங்களுக்கு ஏதாவது பேபீஸ்க்கு சென்ஸ் பண்ணும்னு சொல்லுவாங்க இல்லையா? மேபி ஷி சென்ஸ் சம்திங் இஸ் ராங்கா, என்ன கம்ஃபர்டபுளா இல்லையா என்னதுன்னு தெரியல. நான் ஸ்டாப்பா ரொம்ப கத்தி அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நெறைய ஸ்வீட்ஸ் அது இதெல்லாம் வாங்கி குடுத்துருக்காரு. அவங்களோட அழுகைய வந்து அவரால நிப்பாட்டவே முடியல. ஸோ அவர் கோவம் வந்துட்டு, "சரி வா வீட்டுக்கு போலான்னு" சொல்லிட்டு அவரு டைரக்ட்டா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஏன் நோனோய வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னா, அவரு அந்த டைம்ல வீட்ல போதைப் பொருள் எடுக்க போறாரு. ஸோ வீட்ல நோய் இருந்துச்சுன்னா, யாருக்கும் சந்தேகம் வராது. குழந்தை இருக்கும்போது எப்படி அவங்க அப்பா வந்து ஒரு போதைப் பொருள் எடுப்பாரு, அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்கன்னு நெனச்சு, அவரு நோனோய கூட்டு வந்தாரு. பட் அன்னைக்கு நோனோய் அழுந்துகிட்டு தான் இருந்தாங்க வீட்டுக்கு வந்தோம். இந்த மாரி அடிஷன்ல உள்ள பெர்சன்லாம் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஸோ இவரு வந்து நோனோய் கிட்ட "அழுவாத, அமைதியா இருன்னு" சொல்லும்போது, அந்த பிள்ளை பாவம் 3 வயசு குழந்தைங்க. எப்படி அழுவாதன்னு சொன்னா பட்டுன்னு நிப்பாட்டும். அது சமாதானப்படுத்துவாங்க. அந்த மாரி இருக்கும் ரைட்? 3 வயசு குழந்தை அது வந்து அழுந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இவரு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அடிக்க ஆரம்பிச்சுட்டோனே, அப்பயும் அந்த குழந்தை வந்து அழுகைய நிப்பாட்டல. அவரு சொல்லியிருக்காரு, "நீ இப்ப அழுகைய நிப்பாட்டலன்னா, நான் உன்ன தண்ணிக்குள்ள போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த குழந்தை 3 வயசு குழந்தை. கண்டிப்பா புரியும் நம்ம என்ன பேசுறோம்னு ரைட்டா? ஸோ அந்த குழந்தை இன்னும் வேகமா அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவரு என்ன பண்றாருன்னா, வாஷ்ரூம்ல ஒரு ரெட் கலர் பக்கெட்ல வந்து ஃபுல்லா தண்ணி இது பண்ணி, அதாவது வாளி நெறைய தண்ணிய வந்து நிரப்பி, அந்த குழந்தையோட கால புடிச்சு ஒரு தடவ இறக்கி எடுக்குறாரு. கேட்கவே கொடூரமா இருக்கு இல்லையா?
சோ அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் உள்ள விட்டு எடுத்தோன்னே தலைகீழா, அந்த குழந்தை வந்து திணற ஆரம்பிச்சுட்டு, எடுத்த உடனே இன்னும் வேகமா அழுவ ஆரம்பிச்சிருக்கு. சோ அவரு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டவல் மாரி எடுத்து குடுத்து, "இப்ப நீயே உன்னை சுத்தம் பண்ணிக்கோ சீக்கிரம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 வயசு குழந்தைங்க எப்படிங்க தன்னை சொந்தமா சுத்தம் பண்ணும்? அது ஏதோ பண்ணியிருக்கு அந்த பிள்ளை. சோ அவரு கோவம் வந்து அந்த பிள்ளைய விறுவிறுன்னு தொடச்சு இத பண்ணிட்டு, அப்பயும் அந்த குழந்தை அழுவுதுன்னு சொல்லிட்டு, இன்னும் அவருக்கு கோவம் வந்து, அந்த குழந்தைய 2வது தடவ திருப்பியும் தண்ணிக்குள்ள விட்டுருக்காரு. சோ அப்பயும் அந்த குழந்தைக்கு மேல அவருக்கு கோவம். சொன்னா பேச்ச கேட்கலன்னு. திருப்பி வெளிய எடுத்துட்டு 3வது தடவ குழந்தைய உள்ள விடும்போது, அவருக்கு கால் வந்துருச்சு. ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. சோ அவரு அந்த குழந்தைய அப்படியே அந்த வாளியில விட்டுட்டு போய் ஃபோன் கால் எடுக்க போயிட்டு, அந்த ஃபோன் கால் பேசிக்கிட்டே அந்த குழந்தைய வந்து அப்படியே விட்டுட்டாங்க. கேட்டா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா லேட்டர் ஆன் விசாரிச்சு பார்த்தா, அங்க காலே வரல. அந்த மாரி எந்த ஒரு ஃபோன் காலும் வரல. அப்ப நான் வந்து அதுக்கப்புறம் அது எப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். ஸோ அவங்க சொல்ற கதை படி பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் எடுத்து நான் பேசும்போது டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு போய் பார்க்கும்போது, பிள்ளை வந்து இறந்து போயிருச்சு. எனக்கு பேனிக் ஆயிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தூக்கிட்டு வந்து அப்பா வீட்ல ஒண்ணுமே நடக்காத மாரி போட்டேன். தென் அப்பா சோலாட் பண்ண போனோனே, அதாவது சாமி கும்பிட போனோனே, பிரேயர்ஸ்க்கு போயிட்டோனே, நான் என்ன பண்ணேன், அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு, நான் ஒரு இடத்துல வந்து போட்டுட்டு வந்துட்டேன். இப்படின்னு வந்து மசூரா கிட்ட அவரு கன்ஃபெஸ் பண்றாரு. ஸோ கன்ஃபெஸ் பண்ணிட்டு காலையில ஒரு 11:45 போல இந்த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகுறாரு. அலிய கூட்டிக்கிட்டு போலீஸ் வந்து அந்த இடத்துல போய் செக் பண்றாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேன் ஐலண்ட் எக்ஸ்பிரஸ் வே. அங்க வந்து ஒரு உடல கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளையோட உடல் கண்டுபிடிக்கிறாங்க. அ அவங்க வந்து சட்டை எதுவுமே இல்லாம அந்த மாரி கண்டுபிடிக்கிறாங்க. பாதி எரிஞ்சும் எரியாம அந்த மாதிரியான ஒரு உடல். ஒரு ஷோல்டர் வரைக்கும் முடி இருக்கிற ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அ போலீஸ் வந்து அவங்க அவங்க சைட்ல என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்றாங்க. போஸ்ட்மார்ட்டம்லாம் செய்றாங்க. ஓகே, போஸ்ட்மார்ட்டம் வந்து செய்யும்போது இன்ஜுரீஸ்லாம் இருக்கு. பிள்ளையோட உடம்புல இன்ஜுரீஸ் இருக்கு. ஸோ ட்ரோமா இருக்கு அவங்க கிட்ட. ட்ரோமால தான் இறந்திருக்காங்க. லங்ஸ்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு நெறைய தண்ணி குடிச்சனால. தென் வந்து சில செக்ஷுவல் இன்ஜுரீஸ் கூட இருக்கு. சிவியர் செக்ஷுவல் இன்ஜுரீஸ். ஆனா வந்து சீமன் இல்லாட்டி டிஎன்ஏ டெஸ்ட்லாம் செய்யும்போது எந்த ஒரு ரேப் அந்த மாரிலாம் எதுவுமே பண்ணல. ஆனா வந்து ஒரு ராஃபா ஹேண்டில் பண்ண மாதிரி ஒரு இது இருக்குன்னு. ஸோ ஆஃப்டர் த போஸ்ட்மார்ட்டம் எவ்ரிதிங் 3ஆம் மாசம் 8ஆம் தேதி 2006ல வந்து நோனோயோட ஃபைனல் ரிச்சுவல் எல்லாமே செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஓகே. தென் அதுக்கப்புறம் இவரோட கேஸ் வந்து கோர்ட்க்கு வருது. கோர்ட்க்கு வரும்போது இவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "நான் கொலை பண்ணணும்னு பண்ணல. நான் வந்து நோனோய வந்து டிசிப்ளின் பண்றதுக்காக தான் நான் பண்ணேன். எனக்கு வந்து அ தூக்கு தண்டனை அந்த மாரி எதுவும் குடுக்காதீங்க. டெத் சென்டென்ஸ் எதுவும் குடுக்காம, எனக்கு வந்து லைஃப் டைம் அந்த மாரி தண்டனைகள் குடுங்க. லைஃப் டைம் ஜெயில்ல இருக்கிற மாரி, அந்த மாரி தண்டனைகள் குடுங்க. நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இறந்து போன நோனோய்க்கிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் இன்டென்ஷனலி பண்ணல." அப்படின்லாம் சொல்றாங்க. ஏர்லியா நான் சொன்னேன் இல்லையா? இவரு சொல்லியிருந்தாரு, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அத எடுத்து பேசும்போது தான் டிஸ்ட்ராக்டட் ஆயிட்டேன்னு. ஸோ அ அந்த ஃபோன் கால் அந்த கால் என்ட்ரிலாம் செக் பண்ணுவாங்க இல்லையா? அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, எந்த கால்னு ஐ மீன் அந்த மாரி எந்த ஒரு காலும் வரல அவருக்கு. இவருகிட்ட கேட்டபோது, இவரு சொன்ன விஷயம் என்னதுன்னா, "நான் மறந்துட்டேன். அது ஃபோன் காலா இல்ல ரேடியோவான்னு தெரியல. எனக்கு தெரியல." அப்படி இப்படின்னு சமாளிச்சிருக்காரு. கோர்ட் வந்து இவருக்கு தூக்கு தண்டனை தான் குடுத்திருந்தாங்க. ஆனா வந்து இவரு திருப்பி அப்பீல் பண்ணாங்க. கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கழிச்சு 4ஆம் தேதி 4ஆம் மாசம் 2007ல வந்து அதிலிருந்து அந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் திருப்பி வந்து இந்த கேஸ் வந்து திருப்பி ஓடுது கோர்ட்ல. கோர்ட்ல ஓடும்போது வந்து அவரு வந்து ஹி இஸ் லைக் இல்ல அப்படின்னு அவருக்கு சாதகமான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் எடுக்கணும் அப்படிலாம் நெனச்சாரு. ஃபைனலி அதுவும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அ இவருக்கு வந்து தூக்கு தண்டனை தான் குடுத்தாங்க. 19ஆம் தேதி 12ஆம் மாசம் 2008ல சங்கி பிரிசன்ல வந்து இவர தூக்கிலிட்டாங்க. ஒரு போதைப் பொருளோட அடிக்ஷன் எந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு இல்லையா? நீங்க பாருங்க, அந்த ஸ்டெப் ஃபாதர் அவரோட உயிர காப்பாத்திக்கிறதுக்காக, அதாவது அவர் தூக்குல இறக்கக்கூடாதுன்றதுக்காக அத்தன தடவ ரீஅப்பீல் பண்ணி, மனு குடுத்து அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காரு.
பட் அந்த 3 வயசு பிள்ளை என்னங்க பண்ணுச்சு? அத போய் கொல்ற அளவுக்கு போயிட்டாரு. இதுக்கு காரணம் போதைப் பொருள். போதைப் பொருள் நம்ம உயிர எடுத்துரும். அந்த அளவுக்கு ஆபத்து. இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க இல்லையா? இத நெறைய பேர் வெளிய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ஜிஓ சொல்றாங்க, கவர்மெண்ட் சொல்றாங்க. அதையும் தாண்டி சில பேர் எடுக்குறாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயத்த நம்ம கவர்மெண்ட் திருப்பி திருப்பி சொல்லும்போது, கண்டிப்பா அதுக்கான ஒரு ஒரு விஷயம் இருக்கும் ரைட்டா? சும்மா நீங்க போதைப் பொருள் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்ல மாட்டாங்க. இது எடுத்தா நமக்கு உயிருக்கு ஆபத்துன்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். இது எடுத்தா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. ஆனா, இது எடுக்கும்போது நம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருப்போம். எமோஷனலா கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களோட ஐக்யூ லெவல்லாம் இஃபெக்ட் ஆகும். இது எத்தன பேருக்கு வெளிய தெரியும்? ஏதோ ஒரு ஃபன்க்கு வந்து போதைப் பொருள் எடுக்குறாங்க. ஒன் டைம் திங்ன்னு நெனைக்கிறீங்க. இது வந்து உங்கள மட்டும் இல்லைங்க. இங்க பாருங்க இந்த கதைய கேளுங்க. உங்கள மட்டும் இல்ல. ஒரு 3 வயசு பிள்ளை சம்மந்தமே இல்லாம செத்து போயிருச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அந்த குடும்பம் எப்படி நார்மலா இருக்கும்? ம். எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னுக்கும் யோசிச்சு பாருங்க. தன்னோட சந்தோஷத்துக்காக சில விஷயம் நம்ம செஞ்சு, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரோட சந்தோஷத்தையும் இழக்கிற மாரி எடுத்துட்டு வந்து நிப்பாட்டக்கூடாது. ஸோ இந்த மாரி எபிசோட்ஸ் நம்ம நெறைய ஷேர் பண்ணலாம். ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன ஸ்டோரி பத்தி பேசலான்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த ஸ்டோரி பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க்ஸ் டூ எவ்ரிஒன். நான் வந்து இந்த சீரிஸ் வந்து 2025ல ஆரம்பிச்சேன். நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு 1 வருஷத்துக்கிட்ட நான் இத வந்து செய்வேன்னு. ஆ ஒரு 30+ எபிசோட்ஸ் நம்ம வந்து முடிச்சுட்டோம். ஸோ இன்னும் நெறைய எபிசோட்ஸ் செய்வோம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன். கீப் சப்போர்ட்டிங் மீ.